தயவு பதிவு 152 அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். திருவருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்கணல். அருட்கணல் அகவல் வரிகள் 1539 1540. உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. அருட்பெரும் ஜோதியைத்தான் அருட்கணல் என்று ஈண்டு கண்டு துதிக்கப் பெறுகின்றது. கணல் நெருப்பு அல்லது நெருப்பின் சூடு. நெருப்புக்கு சுடும் தன்மை இயல்பாம். உலகமறிந்த தீ தன் சுடும் தன்மையாலே நன்மையும் செய்கின்றது, தீமையும் விளைவிக்கின்றது. வேண்டாதனவற்றை எல்லாம் எரித்து நீராக்கி விடுவதும் மற்ற புதியன தோற்ற உதவுவதும் கனலால் உண்டாகும் நன்மைகளாம். கனலால் துன்பம் விளைவது அறிவோம். இதற்கெல்லாம் மாறானது உலகம் அறியாத அருட்கணல். நெருப்பின் சூடு பொருளுக்கு தகுந்தாற் போலும் தூரத்திற்கு தகுந்தாற் போலும் கூடியும் குறைந்தும் போகும். தீயின் சூட்டால் ஒன்றை தாக்கும்போது பற்றி எரிந்து கனலை பரப்பும். ஒரு சிலவற்றை, அதாவது உலோகங்களை, தீயின் சூடு அதிகமாக தாக்கும்போது உருகிடச் செய்வதாம். நீரின் கொதிநிலை 100 டிகிரி சென்டிகிரேட் எனவும் மற்ற உலோகங்களின் கொதிநிலை நீரினை விட பன்மடங்கு அதிகமானது என்றும் காண்கின்றோம். மேலும் கனலின் பரவல் தூரம் தள்ளி செல்ல செல்ல குறைந்து மறைந்து போவதாம். வானஜோதியாகிய சூரியனின் அளவு கடந்த வெப்பநிலை கோடிக்கணக்கான மைல் வரை பரவி வந்து இவ்வுலகில் நாம் பொறுக்கக்கூடிய அளவுக்கு உதவி கொண்டுள்ளதாம். இந்நில உலகை கடந்து இன்னும் வெகு தூரத்திலுள்ள வியாழன், சனி முதலான கோள்களில் சூரிய வெளிச்சம் மங்களாயும் சூடு மிக தணிந்தும் இருப்பதாய் அறிவியல் ஆதாரத்துடன் அறிய முடிகின்றது. இதுபோல் ஞாயிற்று ஜோதியின் அருகாமையிலுள்ள புதன் கோளில் அதி சூடும் ஒளியும் இருப்பதாய் அறிகின்றோம். விண்மீன்களில் கனல் பரவல் நமக்கு சிறிதும் தோற்றுகின்றதே இல்லை. உண்மையில் நட்சத்திரங்கள் சூரியனை விட மிக பெரியனவே எனினும் வெகு வெகு தொலைவில் இருக்கின்றதால் அவற்றின் தோற்றம் மிக அருகி திகழ்கின்றதாம். நமது அருட்ஜோதியின் அருட்கணல் உலகத்திலுள்ள எந்த கணலுக்கும் மேலானதாய், பேராற்றல் கொண்டதாய், பெருமையெல்லாம் உடையத்தாய், எங்கும் எக்காலத்தும் ஒருவடித்தாய், அதனை அடைந்தோர்க்கு என்றும் நல்லின்ப வாழ்வே தருவதாய் இருக்கின்றதாம். மெய்யான அருட்கணல் என்றுமே உள்ளது என்றாலும் அது வெளியாகி அனுபவத்தில் விளங்கிட்டால் தானே அதன் உண்மை
உலகுக்கு விளங்கும். ஆகவே அந்த அருட்கணல் வெளியெல்லாம் நிரம்பியுள்ள ஒன்று. புற வானிலே நம் பகுதி பிரபஞ்சத்திற்கு உரிய ஒரு கனலி, அதாவது சூரியன் ஆக தோன்றி தன் புற கனலால் நமது நில உலகமாதி எண் கோள்களையும் தோற்றுவித்து இந்நில உலகில் எல்லாவிதமான அகப்புற வசதிகளோடு மனித பிறப்பு வடிவத்தையும் ஆக்கிக்கொண்டு இத்தேகத்தில் உள்ளொளி ஆகிய மெய் அறிவு கணல் விளங்கிடவும் உயிர்கணலாகிய ஜீவ உஷ்ணம் விளங்கிடவும் உள்ளதாம். இப்படி மெய் அருட்கணலின் உண்மை தன்னில் வெளிப்பட்டு விளங்க கண்டு போற்றுகின்றார், புகழ்கின்றார், துதிக்கின்றார் நம் அருட்பிரகாச பெருமான். அடுத்ததாக அகவல் வரிகள் 1541 1542. நலங்கொள புரிந்திடு ஞான யாகத்திடை வலம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. நலங்குல புரிந்திடு ஞான யாகத்திடை வலம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. அருள் விளக்கம். செந்தி வளர்ந்து வேள்வி புரிந்திட உலகம் நலமுற்று ஓங்கும் என்பது உலகியலாரின் உட்கோள். ஓமத்தீயின் வலம் சுழித்தெழுகின்ற செந்தழல் வாயு சக்தியோடு கலந்து மந்திர நாத இசையை வானில் நிறைத்து உலகை காப்பதாக கூறப்படும். இந்த புற நலவாழ்வு பொறிபுலன் நிலை வரைத்தான் விளங்குவதாய் உள்ளது. மெய்ஞானமாகிய அருள் உண்மை விளங்கும் அகத்தே அருள் ஜோதி நித்தியமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு வலம் சுழித்து மேல் எழுகின்றது. மெய்ஞானமாகிய அருள் உண்மை விளங்கும் மெய்ஞானமாகிய அருள் உண்மை விளங்கும் அகத்தே அருள் ஜோதி நித்தியமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு வலம் சுழித்து மேலெழுகின்றது. இதுதான் அருள் ஞான இயல் உண்மை வேள்வி. இந்த மெய்யருட்கணல் அகண்ட வானமெல்லாம் நிரம்பி நியதிமுறை தவறாது அருள் நல வாழ்வுக்கு உதவி கொண்டே உள்ளதாம். இயற்கையில் கடவுள் அருட்சக்தி ஓம் ஒளியாகி இடையறாது வான்வெளியில் இசைத்து கொண்டேதான் உள்ளது. இதனால் உலகில் கடவுள் கருணை தொழில் ஐந்தும் தடைபடாது நடத்தி ஆன்மாக்களை அருளானந்த நிலைக்கு ஏற்றி கொண்டுள்ளதாக அறியலாகும். ஆதலின் இந்த அருள் உண்மையை கண்டு அருட்பெருநல வாழ்வு பெற முயலுவதுதான் சன்மார்க்க குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஆதலின் இந்த அருள் உண்மையை கண்டு அருட்பெரு நல்வாழ்வு பெற முயல்வதுதான் சன்மார்க்க குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இவ்வுண்மையை அறிந்து கொள்ளாது பொறிபுலன் வாழ்வில் குறுக்கிடும் தடைகளை தவிர்த்தற்கும் அனுகூலங்களை பெருக்குவதற்கும் முயன்று அவிசொரிந்து ஆயிரம் வேள்விகளை புரிந்தாலும் கடவுள் ஆணைப்படி வாழ்கின்றவர்களாக மாட்டார்கள் இவ்வுலகியலார். செந்தி வலம் சுழித்து எழுதல் நல்ல குறி என்பது உலக வழக்கு. நமது அருட்பெருஞ்சோதி வளர் ஞான யாகத்தில் எழுகின்ற எழுநா தீக்கொழுந்து நெருப்பு கணல் எல்லா பிறப்பிடையும் அகமிருந்து வளர்ந்து வருகின்றதால் ஒவ்வொன்றின் சிருஷ்டி கிரமத்தில் அதனதன் உறுப்பு வடிவங்கள் வலம் சுழித்த பிரணவ வடிவத்தோடு காணப்படுகின்றதாம். உதாரணமாக விதையின் முளைகள், சங்கு சிப்பிகளின் உருவ அமைப்புக்கள், மற்ற ஜீவ வர்க்கத்தின் தோற்ற உருவங்களும் மனித கருப்பிண்ட வடிவத்தோடு
மூளையாதி உள் உள் அவயங்கள் காதுகள் யாவும் வளம் சுழி பிரணவத்தின் காரண தோற்றங்களேயாக விளங்குகின்றனவாம். ஆகவே அருள் ஓங்க ஓங்கும் அருள் ஓங்க ஓங்கும் மெய்க்கணலை அகத்தே கண்டு அதனை கொண்டு அருள் வாழ்வு வாழ்வதே எவ்வுயிர்க்கும் செந்தன்மை புண்டொழுகும் அருட்செந்தழல் ஓம்பும் மெய் அந்தணர் செயலாய் விளங்கும். இதற்கு முரணான செயலால் பிழைத்திடுவோர் திருவருளை அடையார்கள். அருட்கணல் ஒன்றே எல்லோருக்கும் மெய்யின்பம் பயக்கும். அடுத்ததாக அகவல் வரிகள் 1543 1544. வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமெய்க்கணலே. வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமெய்க்கணலே. உரைவிளக்கம். ஞானமெய்க்கணல் எங்கும் பூரணமாய் இருந்து கொண்டிருந்த போதிலும் புறத்தே எங்கும் கண்டுகொள்ளக்கூடாததாயிருக்கின்றதாம். இது எல்லாவற்றிற்கும் உள்ளகத்திலிருந்து கொண்டு அனகமாகவே எங்கனும் நிரம்பி நின்று உலகியல் எல்லாம் விளங்க உதவி கொண்டே இருக்கின்றதாம். ஞான மெய்க்கணல் எங்கும் பூரணமாய் இருந்து கொண்டு இருந்த போதிலும் புறத்தே எங்கும் கண்டுகொள்ளக்கூடாததாயிருக்கின்றதாம். இது எல்லாவற்றிற்கும் உள் அகத்திருந்து கொண்டு அனகமாகவே எங்கனும் நிரம்பி நின்று உலகியலெல்லாம் விளங்க உதவி கொண்டே இருக்கின்றதாம். இதனால் புறத்தளவில் இக்கணலை காண முடிகின்றது இல்லை. தற்கால அறிவியலார்க்கும் அணுக்களை சிதைத்தும் இணைத்தும் பார்த்தபோது அந்த அணு அக பெருஞ்சூட்டை காண முடிகின்றதே அல்லாது அருட்கணலை அங்கும் காண முடிகின்றதில்லை. எப்படி முடியும்? மெய்யருள் ஞானத்தால் அன்றி பிரிது எதனாலும் இந்த அருட்கணல் தோற்றாதாம். பழையனவாகிய வேதாகமங்களாலும் யோக ஞான சாதனைகளாலும் காணக்கூடாது நம் ஞான மெய்க்கணல். அவைகளையெல்லாம் கடந்து சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்தவர்களே சுத்த அருள் விசாரத்தாலே தம்முள் இந்த அருட்கணலை காண்பர். கண்டு அதுவாகி நின்று அருள் இன்பானுபவம் உண்டாக வாழ்கின்ற போதுதான் அதன் மெய்ப்பயனை உண்மையில் அடைந்தவர்களாவார்கள். அருள் வண்ண ஞான மெய்க்கணலாக உள்ளது நமது அருட்பெரும் ஜோதி. இது பரநாத நிலையின் மேல் விளங்கும் உத்தர ஞான சிதம்பரத்தே அனுபவப்படுகின்றதாம். இப்பரநாத வைந்துவ நிலை, அதாவது அருள் ஒளி நிலை புறக்காரியப்பாடாம் பிரணவ அபரநாத நிலையில் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அந்த அபரநிலை நின்றே சகல வேதங்களும் ஆகமங்களும் தோன்றி வளர்ந்து தழைத்துள்ளனவாம். எனவே இவற்றால் அதீத அருட்கணலை காண முடியாது என்பது உண்மையாம். இதுபோல் தவ யோக சாதகர்கள் உடலை அசைவர இருத்தி சுவாசத்தையும் மனத்தையும் அகத்தே நிறுத்தி மூலக்கணலால் குண்டலி சக்தியை வருத்தி எழுப்பி பரமாகிய மேலான அம்பரமாம் சிதாகாசத்தே நாதம் கடந்த நிலையில் பரவசப்பட்டு சமாதியில் கிடந்து விடுகின்றார்கள். அதற்கு மேல் அனுபவம் உண்டாகின்றது இல்லை இவர்களுக்கு. ஆனால் அந்த நாதநிலைக்கு அப்பால்தான் அருட்பெரும் ஜோதி மலையாக
உள்ளது இந்த அருட்கணல். ஆகையால் அந்த யோக சக்தியால் அஷ்டமா சித்தி பெற்றோரும் இந்த அருட்பெரும் கணலை கண்டடையாது போனவர்களே ஆவார்கள். ஆகவே இந்த அருட்கணல் சுத்த அருட் சன்மார்க்கத்தால் மட்டும் அடையக்கூடியதாயிருக்கின்றதாம். அருள் ஒழுக்கத்துடன் ஞான மெய்விசாரத்து இருந்தால், அருள் ஒழுக்கத்துடன் ஞான மெய்விசாரத்து இருந்தால், அதாவது மெஞ்ஞான விசாரத்து இருந்தால், அந்த வேதமும் ஆகம விரிவும் பர அம்பர நாதமும் கடந்த மேல்நிலை மேலே விளங்கும் இந்த ஞான மெய்க்கணலை காணவும் கண்டு அதன் மயமாகி வாழவும் உலகையெல்லாம் வாழ வைக்கவும் முடியும். தயவு அடுத்தது அகவல் வரிகள் 1545 1546. எண்ணிய எண்ணிய எல்லாம் தர எண்ணுள் நன்னிய புண்ணிய ஞானமெய்க்கணலே. எண்ணிய எண்ணிய எல்லாம் தர எண்ணுள் நன்னிய புண்ணிய ஞானமெய்க்கணலே. அருள் விளக்க உரை. கொலைவிளையற்ற தயா ஞானமே ஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் விளம்புவர். மேலும் அந்த தயா ஞானியரே புண்ணியர் ஆவார்கள். தயவற்றவர்கள் உண்மையில் ஞானியர்கள் ஆக மாட்டார்கள், புண்ணியர்களும் அல்லர். உண்மை ஞானியர் உள்ளத்தே மன்னி ஒளிர்கின்றது அருள் ஒளி வீசுகின்ற ஞான மெய்க்கணல். இவ்வுள்ளொளி கண்டு உரைகின்ற புண்ணியவான்கள் உலக உபகாரமாக எவ்வெண்ணமும் எண்ணுவார்கள், எண்ணியாங்கு புரிவார்கள். இவர்களுக்கு ஆதரவாகவே அந்த அகம் கண்ட அருட்கணல் உதவி கொண்டுள்ளதாம். இதனால் இப்புண்ணியர்கள் அருளாற்றல் மிக படைத்த திண்ணியர்கள். எண்ணிய எல்லாம் எண்ணியாங்கு எய்தி இன்புற்று இலங்குவர். அருட்பக்குவத்தாலே வள்ளல் உள்ளத்தில் நன்னி உள்ளது இந்த ஞான மெய்க்கணல். எங்கும் தான் எவரான்மாவினுள்ளும் தான் என்றென்றும் இருக்கின்றது இந்த மெய் அருட்கணல். எனினும் எந்த ஒரு ஞானியின் உள்ளத்தில் தயவும் ஒருமையும் கூடி விளங்குகின்றதோ அங்குதான் இக்கணல் வெளியாகி அனுபவம் வழங்கி கொண்டிருக்கின்றதாம். மற்றபடி அகமிருந்தும் புற அனுபவத்திற்கு வராது அனகமாகவே ஆண்டு வருகின்றதாம். நம் அடிகளார்க்கு இந்த கணல் கைவரப் பெற்று விட்டதால் நினைத்தவை நினைத்தபடி செய்து முடிக்கும் வல்லப சக்தியும் அடைந்து விட்டார். அப்படியானால் சுத்த சன்மார்க்கத்தை வெளியிடாததற்கு காரணம் அவரது மாட்டாமை அல்ல, மற்றவர்களின் அபக்குவ நிலையே ஆகும். எல்லாம் செய்யவல்ல கடவுளே மனிதனில் அருட்பக்குவம் முறையாக உண்டாக வேண்டி இந்த சுத்த நெறியை இதுகாரும் வழங்காது இருந்தது போன்று இவரும் இந்நெறிக்குரிய பக்குவம் ஏற்படாத மக்கள் சமுதாயத்திற்கு வலிய வழங்க முன்வரவில்லை. தக்க காலம் வரும் வரை ஒவ்வொருவரையும் அருளாலே உள்ளும் புறமும் சூழ்ந்திருந்து கொண்டு பக்குவப்படுத்தி வருகின்றார். அப்படி செய்வதுதான் திருவுள்ள சம்மதமும் கூட. ஆகையால் இவரது எண்ணமும் திருவுளத்திற்கு இணங்கவே எண்ணும், அதன்படி அதுவும் நிறைவேறும். இது அருட்கணலின் திருச்செயலே ஆகும். அடுத்ததாக அகவல் வரிகள் 1547 1548. வலமுறு சுத்த சன்மார்க்க நிலை பெரு நலமெலமளித்த
ஞானமெய்க்கணலே பலமுரு சுத்த சன்மார்க்க நிலைபெறு நலமெல்லாம் அளித்த ஞானமெய்க்கணலே. உரை விளக்கம். பலம் ஒரு சுத்த சன்மார்க்கம். பலமுரு சுத்த சன்மார்க்கம் வினை திட்பமும் கூடிய அனக நெறியாம். வளம் என்றால் வலிமை, வல்லமை, ஆற்றல் ஆகும். சாதாரண மக்கள் உடலில் வலது பாகம்தான் ஆற்றல் மிக்கதாய் உள்ளதாம். இதனால் வளம் என்றாலே ஆற்றல் என்று பொருள் கூடப்படலாயிற்று. ஆற்றல் மிக்கது இந்த சுத்த நெறி. ஏனெனில் இது கடவுள் உண்மையாகிய ஞான மெய்க்கணல் அல்லது அருட்பெருஞ்சோதியினிடத்திலிருந்தே நேரடியாக செயல்படுவதாம். மற்ற நெறிகளெல்லாம் புறத்திருந்து மனிதனுடைய நிலையிலிருந்து செயல்படுத்தப்படுவனவாம். மனிதனும் இவனுடைய ஆற்றலும் நித்தியமும் நிறைவும் இன்மையால் இல்லாததால் தடைபட்டு ஒழியும் என்பது நிச்சயம். ஆகையால் தான் சன்மார்க்கம் சத்தாகிய கடவுளிடத்திலிருந்து வருவதா என்று கொள்ளப்படுகின்றதாம். ஆகையால் தான் சன்மார்க்கம் என்பது சத்து மார்க்கம், சத்தாகிய கடவுளிடத்திலிருந்து வருவதாய் என்று கொள்ளப்படுகின்றதாம். நேற்று வரை சன்மார்க்கம் என்பதற்கு சத்தாகிய கடவுளை அடைய வகுக்கப்பட்ட வழி என்றுதான் கொள்ளப்பட்டு வந்ததாம். மனிதன் உண்மையே கடவுளாக அகமிருந்து விளங்குகின்றது. மனிதனின் உண்மையே கடவுளாக அகமிருந்து விளங்குகின்றது. கடவுளே சுத்தம், அது அருள், அது ஆனந்தம். கடவுளே சுத்தம், அது அருள், அது ஆனந்தம், அது. ஆகையால் உண்மை நெறி சுத்த சன்மார்க்கம் என்றும் அனகநெறி என்றும் கூறப்படுவது. உள்வளர் மெய்ப்பொருளான உண்மையிலிருந்து வெளியாகி பரவுகின்றதாம். நம் திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவருளாலே அருட்பெருஞ்சோதி நிலையில் அத்துவிதமாய் விளங்கும் உண்மை பெற்றார். அந்நிலையில் பெற்ற அருட்பேராற்றல் இவருக்கு எல்லா நலமும் வழங்கி உள்ளதாம். அதுகொண்டு இவர் பேரும் புகழும் அடையவோ சித்திகள் புரிந்து போற்றப்படவோ சிறிதும் விடையவில்லை. அவர் தயா உள்ளத்தால் உலகுக்கெல்லாம் நல்லின்ப வாழ்வை வழங்கவல்ல ஒன்றான சுத்த சன்மார்க்கத்தைத்தான் எல்லோருக்கும் விளக்கி காட்டி உணர்த்தி ஏற்று வாழச் செய்யவே மிகவும் விரும்பினார். அதற்காக தன்னை வந்து சார்ந்தவர்களுக்கு ஜீவகாருண்யமும் கடவுள் உண்மையும் போதித்தார். மக்கள் உள்ளம் புற வாழ்வில்தான் தனியா காதல் கொண்டு உழல்வதை கண்டு வருந்தினார். மக்கள் உள்ளம் புற வாழ்வில்தான் தனியா காதல் கொண்டு உழல்வதைக் கண்டு வருந்தினார். இந்த மக்களை திருத்தி சுத்த சன்மார்க்கத்திற்கு கொண்டு வருவது மந்திர தந்திரத்தாலோ சித்து செயலாலோ ஆகாது. உலக வாழ்விலே நியதிப்படி வாழ்ந்து சுக துக்கங்களில் பட்டு தெளிந்து வேண்டுதல் வேண்டாமையற்ற தயவுடைய உள்ளம் ஏற்படும் போது அக உண்மை பதியின் பால் நாட்டம் உண்டாகும். அகநிலையுற்று அருளொடு வாழும் இந்த சுத்த சன்மார்க்கமும் ஏற்கப்படும் என்று தெரிந்து கொண்டு விட்டார். ஆதலால் அந்நெறி விளக்கம் குறித்து திருவருட்பாவில் முக்கிய பகுதியையும் புறத்துணையாகிய சத்திய ஞான சபை தர்மசாலை முதலியவற்றையும் வழங்கியுள்ளார். அவற்றின் உண்மையும் பயனும் பக்குவ காலத்தே வெளியாகி உலகெங்கும் விளங்கும்.
அடுத்ததாக பரஞ்சுடர். பரஞ்சுடர் அகவல் வரிகள் 1549 1550. இரவுடு பகலிலா இயல்பொது நடமிடு பரம வேதாந்த பரம்பரம் சுடரே. இரவுடு பகலிலா இயல்பொது நடமிடு பரம வேதாந்த பரம்பரஞ்சுடரே. அருள் விளக்க உரை. இங்கு பரஞ்சுடர் என கொண்டு போற்றப்படுகின்றதும் நம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பதியே ஆகும். பரஞ்சுடர் என்றால் சிறந்த மேலான ஜோதி எனப்படும். அதற்கு முன்பு பரம் என்பதை ஓர் அடைமொழியாக்கி பரம்பரஞ்சுடர் என பகரப்பட்டுள்ளது. இது சிறப்பில் சிறப்புடைய மிக மேலான ஜோதியை சுட்டுவதாம். வேதத்திற்கு சிறிதும் எட்டாதது வேதாந்தமாகிய உபனிடத்திற்கும் விளங்காதது. அதற்கும் மேலே அருள் நிறைவோடு விளங்குவது எதுவோ அதுவே இந்த பரஞ்சுடராம். அம்மேல் நிலையே இரவு பகலில்லா இயல் பொதுவாகும். இரவு பகல் என்பது அல்லது பகல் இரவு, நினைப்பு மறப்பு, பிறப்பு இறப்பு, சகலம் கேவலமற்ற இடம், சகலம் கேவலம் அற்ற இடம் என்று எல்லாம் குறிக்கப்படுவது இந்த அருட்ஜோதி நிலையமே ஆகும். அருட்ஜோதி ஆகிய பரஞ்சுடர் அருட்ஜோதியாகிய பரஞ்சுடர் அருள் வெளியிலே நித்தியமாயிருந்து கொண்டு தன் ஐந்தொழிலை புரிந்து கொண்டே இருக்கின்றதாம். அந்த அருட்பெருவெளி பொது எனப்படும். அந்த பொதுவில் இருந்து ஆனந்த திருநடனம் ஆடிக்கொண்டுள்ளார் நம் ஆண்டவர். மனிதன் புறநிலையில் வாழ்கின்ற வரை பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மறப்பும் அடைந்து கொண்டே இந்த பகலும் இரவும் உடைய நில உலகில் வசித்து வருகின்றான். மனிதன் புறநிலையில் வாழ்கின்ற வரை பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மறப்பும் அடைந்து கொண்டே இந்த பகலும் இரவும் உடைய நில உலகில் வசித்து வருகின்றான். இந்த துவந்த நிலை இருக்கும் வரை அருள் உண்மை அறிய முடிகின்றது இல்லை. சுத்த சத்விசாரத்தால் அகம் ஒளிர் சுடரின் உண்மையை உணர்ந்து அதுவே தன்னுண்மை என்பதை அனுபவபூர்வமாக கண்டு நிற்கும் போதுதான் அந்த சுத்த நிலை பெற்றவனாகின்றான். சுத்த சத்விசாரத்தால் அகம் ஒளிர் சுடரின் உண்மையை உணர்ந்து அதுவே தன்னுண்மை என்பதை அனுபவபூர்வமாக கண்டு நிற்கும் போதுதான் அவன் சுத்த நிலை பெற்றவனாகின்றான். இவன்தான் அச்சுடராய் என்றும் விலங்கலின் பிறப்பும் இறப்பும் அற்றவனாக ராப்பகலில்லா இடத்தில் இருக்கின்றவனாக உள்ளான். அந்நிலை அனுபவத்தை பெற்றுவிட்டால் பின்னர் அதனை மறப்பது ஆகிய கேவலமும் சூழ் உலகத் தோற்றங்களை பலவாக காண்கின்ற சகல நிலையும் ஏற்படாது. பின்னர் அதனை மறப்பதாகிய கேவலமும் சூழ் உலகத் தோற்றங்களை பலவாக காண்கின்ற சகல நிலையும் ஏற்படாது. சுத்த நிலையில் இருந்து கொண்டு எங்கும் பதி உருவை அருட்சுடரை அனந்த வண்ணத் தோற்றம் கொண்டுள்ளதாகவே காண்பான். ஒன்றாகிய பரஞ்சுடர்தான் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருந்து ஆக்களாதி ஐந்தொழில் நடனம் புரிந்து வருகின்றார். ஒன்றான பதி எல்லா ஆன்மாவிலும் இருந்து விளங்கலின் ஒன்றான நம் பதி
எல்லா ஆன்மாவிலும் நடுயிருந்து விலங்களின் நடமாடுகின்ற தலம் ஒரு பொது இடமாக ஒருவன் காண்கின்றான். ஒன்றில் கண்டுவிட்டால் போதும், அதுவே எங்கும் விளங்குவதாயும் கண்டுகொள்ள முடிகின்றதாம். அன்றியும் அருள்ஞானம் விளங்கும் உள்ளம் ஓர் அக அனுபவிக்கே உரியதாக இருக்கின்றது. அந்த ஓர் உள்ளத்தலம் போக வேறு எங்கும் அருள் விளங்குவதில்லை. அழிந்துவிடும் வேறு வேறான தோற்றங்களே புறத்தில் சூழ்ந்து விளங்க காண்பான். ஆகவே தான் சுத்த சன்மார்க்கிக்கு அவனது ஆன்ம சிற்றவையே உரையுளாகவும் கடவுள் பொதுவாகவும் இருக்கின்றதாம். இதிலிருந்து தான் அருள் நடனம் புரிகின்ற கடவுளும் அப்பதியோடு உறையும் மனிதனும் எங்கும் தாமாயிருந்து விளங்கும் உண்மை அனுபவிக்கப்படுகின்றதாம். இது முக்கியம், மிக மிக முக்கியம். மீண்டும் ஒரு முறை காண்போம். ஒன்றான பரஞ்சுடர்தான் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருந்து ஆக்கலாதி ஐந்தொழில் நடனம் புரிந்து வருகின்றார். ஒன்றான பதி எல்லா ஆன்மாவிலும் இருந்து விளங்கிலும் ஒன்றான பதி எல்லா பலவாகிய எல்லா ஆன்மாக்களிலும் இருந்து விளங்கலில் நடமாடுகின்ற தலம் ஒரு பொது இடமாக ஒருவன் காண்கின்றான். ஒன்றில் கண்டுவிட்டால் போதும், அதுவே எங்கும் விளங்குவதாயும் கண்டுகொள்ள முடிகின்றதாம். அன்றியும் அருள்ஞானம் விளங்கும் உள்ளம் ஓர் அக அனுபவிக்கே உரியதாக இருக்கின்றது. அந்த ஓர் உள்ளத்தலம் போக வேறு எங்கும் அருள் விளங்குவதில்லை. அழிந்துவிடும் வேறு வேறான தோற்றங்களை புறத்தில் சூழ்ந்து விளங்க காண்பான். ஆகவே தான் சுத்த சன்மார்க்கிக்கு அவனது ஆன்ம சிற்றவையே உரையுள் ஆகவும் கடவுள் பொதுவாகவும் இருக்கின்றதாம். இதிலிருந்து தான் அருள் நடனம் புரிகின்ற கடவுளும் அந்த பதியோடு உறையும் மனிதனும் எங்கும் தாமாயிருந்து விளங்கும் உண்மையை அனுபவிக்கப்படுகின்றதாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பொதுவிலிருந்து ஆடுகின்றார். அவர்மயமான அருட்பிரகாச வள்ளலும் நித்தியமான வாழ்வை உலகெல்லாம் கண்டுகொள்ளச் செய்கின்றார். அருட்பொது உண்மை இதுகாரும் உலகுக்கு அறியப்படாதிருந்தது. அருட்பொது உண்மை இதுகாரும் உலகுக்கு அறியப்படாதிருந்தது. அந்த அருட்பொதுவே அருட்பிரகாசர் வடிவில் நிறைந்து நிலவத் தொடங்கிவிட்டிருப்பதால் இந்த வள்ளல் மூலம் உலகம் அருட்பொதுவை அருள் அனுபவத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாகி விட்டிருக்கின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.